இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே மனிதர்கள் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம். அநேக மனிதர்களை நம்பி உங்களுடைய பணங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், உங்களுடைய காரியங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஐயோ, நான் ஏமாந்து போய்விட்டேனே, இவ்வளவுதான் என் வாழ்க்கை, இத்தோடு என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் உங்கள் ஏமாற்றத்திற்கு ஒரு முடிவை கட்டியிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் அவர் மாற்றி கொடுக்க போகிறார். நீங்கள் ஏமாந்ததை 2 மடங்காக கர்த்தர் திரும்ப உங்களுக்கு கொடுக்க போகிறார். பணத்தை ஏமாந்திருக்கலாம், இன்றைக்கு அநேக காரியங்கள், அநேக எதிர்பார்ப்புகள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். மனிதனை நம்பி சொன்ன காரியங்களிலே நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் ஏமாற்றினதான மனிதனுக்கு முன்பதாக உங்களை 2 மடங்கு கர்த்தர் உயர்த்த போகிறார். 2 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் இழந்ததை உங்களுக்கு 2 மடங்காக ஆண்டவர் திரும்ப கொடுக்க போகிறார். கலங்குகிறீர்களா? கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஐயோ, நான் ஏமாற்றப்பட்டு விட்டேனே, என் பணத்தை எல்லாம் நான் இழந்து விட்டேனே, நான் இனி என்ன செய்வேன்? எனக்கு யார் உதவி செய்வார்கள்? எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறேனே, வெறுமையாய் நின்று கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கை அவ்வளவுதான், இத்தோடே முடிந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவா மாற்றுவார். எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நீங்கள் ஏமாந்ததை நினைச்சு கலங்கி கொண்டிருக்கலாம், ஏமாந்ததை நினைச்சு அழுது கொண்டிருக்கலாம், இரவிலே தூங்காமல் உங்களுடைய கண்கள் ஏமாற்றத்தின் நிமித்தம் அழுது கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் அதை பார்க்கிறார். சகலத்தை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி கொடுப்பார். எது ஏமாற்றத்தின் நிமித்தம் இழந்து போனீர்களோ அதை திரும்ப கொடுத்து உங்க வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏமாற்றின மனித கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை, உங்க தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, இதுவரை நடந்த காரியங்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஏமாற்றப்பட்டிருக்கலாம், தோல்வியில நின்று கொண்டிருக்கலாம், பிரச்சனையில நின்று கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு சகலத்தை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி கொடுக்கிற தேவன் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் இடைபடுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா ஏமாற்றங்கள் ஆண்டவரே, எல்லா தோல்விகள், எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கட்டி தேவனுடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.